தங்கம் விலை கடந்த சில காலமாகவே ஏற்ற இறக்கங்களுடன் வர்த்தகமாகி வருகிறது. இதனால் தங்கம் விலை அதிகரிக்குமா இல்லை குறையுமா என்பது தெளிவாக தெரியாமல் பொதுமக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை குறைவது ஏன், இன்னும் எந்த அளவுக்கு இது குறையும் அல்லது அதிகரிக்க தொடங்கும் போது எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்பதை எளிமையாக விளக்கியிருக்கிறார். கொரோனா சமயத்தில் எகிர தொடங்கிய தங்கம் விலை அதன் பிறகு தொடர்ந்து அதிகரித்தே வந்தது. கொரோனாவுக்கு முன்பு 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் 3000 என்ற அடிப்படையில் இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு குறையாமல் தொடர்ந்து அதிகரித்தே வந்தது. இந்த சூழலில்தான் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிறகு தங்கம் விலை சற்று குறைந்தது. அதிபர் தேர்தலுக்கு முன்பு ரூபாய் 730 இருந்த 22 கேரட் தங்கம் விலை அதன் பிறகு தொடர்ந்து குறைந்தது. சில நாட்கள் ரூபாய் 7000க்கும் கீழ் கூட போனது. இப்போது கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களுடன் வர்த்தகமாகி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை 3 நாட்கள் குறைந்துள்ளது. அதே நேரம் 3 நாட்கள் அதிகரித்தும் இருக்கிறது. இப்படி தங்கம் விலை மாறி மாறி குறைந்தும் அதிகரித்தும் வருவதால் பொதுமக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை எதற்காக குறைகிறது, அதே போல் அதிகரித்தால் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்று விளக்கியுள்ளார். இது தொடர்பாக தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் தான் எப்போதுமே பாதுகாப்பான முதலீடாக இருந்து வந்துள்ளது, இப்போது அதன் விலை சற்று குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரூபாய் 6980 வரை போனது. குறுகிய காலத்தில் தங்கம் விலை குறையலாம், அதாவது அடுத்த மார்ச் மாதம் வரை தங்கம் விலை கொஞ்சம் குறையலாம் என்று அவர் பேசியிருக்கிறார். தன்னை பொறுத்தவரை ரூபாய் 6800 வரை தங்கம் விலை போக வாய்ப்பிருக்கிறது என்றும், ஆனால் அதற்கு கீழ் போகாது. மேலே என பார்த்தோம் என்றால் 18 முதல் 24 மாதங்களில் தங்கம் விலை ரூபாய் 8500 முதல் 9000 வரை போகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகபட்சம் தங்கம் விலை இப்போது இருக்கும் மதிப்பிலிருந்து ரூபாய் 100 முதல் 150 வரை குறையலாம். அதுவும் ரூபாய் மதிப்பை பொறுத்துதான். அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பில் பெரிய அளவில் குறைந்தால் தங்கம் விலை குறையாது. இப்படி சர்வதேச சந்தையில் தங்கம் விலை அதிகரிப்பது, இந்திய ரூபாய் மதிப்பு சரிவது ஆகியவைதான் தங்கம் விலை உயர காரணமாக இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 100ஐ தொட்டுவிடும். அதாவது நிச்சயம் ஒரு கிராம் தங்கம் விலை அப்போது ரூபாய் 10,000ஐ தாண்டிவிடும் என்று அதிர்ச்சி செய்தியை அளித்திருக்கிறார். தங்கத்திற்கும் அமெரிக்க டாலருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளதாலே தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. ஆனால் சில மாதங்களில் நிலைமை மாறும் என்று ஆனந்த் சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார்.